எல்லோருக்கும் வணக்கங்க. உங்கள் ஜீவா பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு விளையாட்டு, எல்லோருக்குமான ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டு விதிமுறை உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு முறை சொல்கிறேன். ஒரு 9 பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னா 8 சேர் இருக்கும். அதில் ஒவ்வொருத்தராக உட்கார முடியாமல் போகிறவங்க வெளியேறி இறுதியில் ஒரு சேர் இருக்கும் 2 பேர்த்துக்கு. இது உங்களுக்கு தெரிஞ்சது. இதைப்போல் 9 பேர் பங்கெடுக்கும்போது 8 பேருக்கு தான் நாற்காலி இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் அந்த 9 பேரும் இறங்குறாங்க களத்தில். இதில் நமக்கு கிடைக்குமா, நாம் அவுட் ஆகிடுவோமோ, நமக்கு கிடைக்குமான்னு இப்படியும் ஒன்று. இன்னொருத்தர் இல்லை நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், நான் தான் நம்பர் 1 வரப்போகிறேன், நான் தான் உட்கார போகிறேன்னு அந்த நாற்காலியிலேயே குறியாக இருக்கிறதுன்னு ஒரு மனப்பாங்கில் ஒருத்தரும். இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கவங்க விளையாட்டை உண்மையாக உணர்ந்து விளையாடி ஆனந்தப்பட முடியாது. என்ன நடக்குதோ நடக்கட்டும், நான் என்னோட மனசுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு சரின்னு படுற அந்த சூழ்நிலையில் தவறு செய்யாமல் சரியாக நடக்கிறத ஒரு அனுபவமாக அப்படியே புதுசாக பார்ப்போம், உணர முயற்சி பண்ணுவோம் நடக்கிறத அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலையோடு யார் விளையாடுறாங்களோ அவங்க நிச்சயம் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க, ஜெயிப்பாங்க. சப்போஸ் செகண்ட் ரேங்கே வந்தால் கூட மனதளவில் அவங்களே வெற்றி பெற்றவங்கன்னு அர்த்தம், என்னை பொறுத்த வரைக்கும். இப்படி இந்த மனநிலையில் தான் மனிதர்களான நாம்ளும் வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ நாம் எல்லாத்துக்குமான ஒரு நாற்காலியோ இடமோ கிடைக்க போகிறதில்ல. யாரோ ஒருத்தர் வெளியேற தான் போகிறாங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில், தொழிலில், வாழ்க்கையில், படிப்பில், ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ யாரோ ஒருத்தர் நிராகரிக்கவோ அல்லது அவங்களா விருப்பத்தோடு விடைபெறவோ தான் செய்வாங்க. இதற்காக நாம் ஆரம்பத்திலேயே நீ போயிடுவ, நான் போயிடுவேன், நான் தான் வருவேன், இந்த எண்ணங்களை இல்லாமல் வாழ்க்கையாகவே அனுபவமாகவே எடுத்துக்குங்க. நடக்கிறது நடக்கட்டும், பின்னால் பார்த்துக்கலாம், கடைசியாக பார்த்துக்கலாம், முடிவில் பார்த்துக்கலாம். முன்கூட்டியே எதையும் தீர்மானித்து நாம் விளையாட போனாலும் ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையில் முன்கூட்டியே தீர்மானித்து செயல்பட்டோம்னாலும் நம்ம திட்டமிட்ட இடத்துக்கு போக முடியாது. அப்போ எதுவுமே திட்டமிடாமல் கண்மூடித்தனமாக தான் தோன்றித்தனமாக போகலாங்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லைங்க. உங்களுக்கான வேலை, உங்களுக்கான கடமை, அதை நீங்கள் கவனத்தோட கண்ணுங்கருத்துமாக கண்ணியத்தோடு செஞ்சிங்கன்னா அதற்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதை தான் நாம் சொல்ல வரோம். இதே எப்போ 9 நாற்காலி 9 பேர் அப்படின்னு இந்த நவக்கிரகத்தை கொண்டு வந்த மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லக்னம் எதுவாக வேணாலும் இருக்கட்டுங்க. என்னப்பா திடீர்னு ஜாதகத்துக்கு ஜம்ப் பண்ணிட்ட அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்க வாசகர்கள், நண்பர்கள், ஆதரவாளர்கள் எல்லாருமே அதை கொஞ்சம் விரும்புறதுனால அதையும் தொடரலாம் அப்படிங்கிறதுனால தொட்டு சொல்லிட்டு போகிறேன். உங்கள் லக்னம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும். லக்னத்துக்கு 6ல் கேது இருக்கிறாரா பாருங்கள். அதாவது விருச்சகத்தில் மட்டும் கேது இருக்கக்கூடாது. நீங்கள் லக்னமாக எண்ணும்போது 6வது இடத்துல விருச்சகத்தை தவிர்த்து, அப்போ விருச்சகத்தில் அவர் பவராக இருப்பார்னா அதுக்கு முந்தின கட்டம் பாருங்கள் ரிஷபமாக இருக்கும். ரிஷபத்திலேருந்து என்னன்னீங்கன்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் 7ஆக வருது. சாரி, நானே தவறாக சொல்லிட்டேன். மிதுன லக்னமாக இருந்து 6ல் கேது, விருச்சகத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு இது நடக்காது. மற்ற எல்லோருக்குமே இது இப்போ நான் சொல்ல போகிற பலன் நடக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்னத்துக்கு 6ல் கேது மட்டும் இருக்கார், வேறு யாரும் இல்லை, கேது மட்டுமே தனிச்சு இருக்கார் அப்படின்னா அவங்க இது போன்ற மனநிலையில் இருப்பாங்க. எது நடக்குதோ நடக்கட்டும், பார்த்துக்கலாம், நமக்கு நல்லதே நடக்கும், செஞ்சுக்கலாம், போராடலாம், பார்த்துக்கலாம், வெற்றி அடையலாம் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்னத்துக்கு 6ல் கேது தனிச்சு இருக்கிறவருக்கு வரும்.
சரிங்களா? ஆனால் அதில் விருச்சிகமாக இருக்கக்கூடாது, விருச்சிகத்தில் கேது இருக்கக்கூடாது. மிதுன லக்னத்திற்கு, மிதுன லக்னம் விருச்சிகத்தில் கேது, இவங்க ஒருத்தரை இந்த ஒரு பகுதி சார்ந்தவங்க மட்டும் இதை தவிர்த்துருங்க. மற்ற எந்த லக்னமாக இருந்து கேது 6ல் இருந்தாருன்னா அவங்கள யாரும் குழப்பவே முடியாது. அவங்க தெளிவாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க. இப்போ அந்த விளையாட்டை எப்படி அணுகி விளையாடணும்னு சொன்னோமே, அதை போல் ரொம்ப கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டோட ரொம்ப ஜெனியூனாக நேர்மையாக விளையாடக்கூடிய ஆளும் புத்திசாலியாகவும் இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்க. என்னப்பா 6ஆம் இடத்துக்கு கேது அவ்வளோ அளப்பெரியதா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ அவங்களுக்கெல்லாம் துன்பம் வராதா அப்படின்னா, அவங்களுக்கும் துன்பம் வருங்க. வந்த துன்பத்தை எப்படி துரத்தணும்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நமக்கு சில விஷயம் தெரியாமல் இருக்கும், சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு எது தெரியணுமோ அது தெரியும், எது தெரியாமல் இருக்கணும்னு நினச்சிக்கிறாங்களோ அதை அவங்க தெரியாமல் கடந்து போயிடுவாங்க. இந்த விளையாட்டில் இருக்க யுக்தி மாதிரி எப்போ எதை செய்யணும்னு இவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இது ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா குறிப்பாக பெண்களுக்கு யாருமே சொல்கிறதில்ல, அதனால் நான் சொல்கிறேன். ஆண் பெண் இரு பாலர்களுக்குமே லக்னத்துக்கு 6ல் கேது இருந்தால், அதுவும் தனித்து இருக்கணும், கூட யாரும் சேராமல். கூட யாராவது சேர்ந்துருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். ஆனால் குறிப்பாக கேது மட்டும் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு அரிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதை தான் நம்ம விளையாட்டு ரீதியாகவும் பார்த்துட்டோம், ஒரு உளவியல் ரீதியாகவும் பார்த்துட்டோம், ஒரு வாழ்வியல் ரீதியாகவும் பார்த்துட்டோம். அடுத்ததாக ஜோதிடத்தையும் தொட்டு நாம் நிறைவு செய்கிறோம் இந்த பகுதியை. ஏன்னா ஜோதிடம்னா எல்லாருக்குமே ஒரு ஆர்வமும் ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லார் கையிலையும் அதுதானே இருக்குது. அதை வச்சு அவங்க முன்னிறுத்தி பார்த்துக்கிறாங்க. அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். வேறு எல்லாரும் இதையே நம்புங்க அப்படிங்கிறதுக்காக நாம் கொண்டு வரல. அவங்கவுங்க கையில் இருக்கிறத எடுத்து வச்சு பார்க்குறதுக்காக அதையும் நாம் தொட்டு பார்க்குறோம். சரிங்களா? லக்னத்தில் இருந்து 6ஆம் இடத்தில் கேது இருந்தால் இந்த பலன். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.